இணையவழி சந்தைப்படுத்துதல். இணையவழி சந்தைப்படுத்துதல் என்பது சந்தைப்படுத்தலின் ஒரு புதிய அங்கமாகும். இது கணினிகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் இணையதளங்கள் போன்ற இணைய தொழில்நுட்பத்துடன் இணையவழி அடிப்படையிலான டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துகிறது. ஈ-நம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை. தேசிய வேளாண் சந்தை ஈ-நம் என்பது ஒரு பான் இந்தியா மின்னணு வர்த்தக போர்ட்டல் ஆகும். இது விவசாய பொருட்களுக்கான ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை உருவாக்க தற்போதுள்ள ஏ.பி.எம்.சி மண்டிகளை இணைக்கிறது. சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு என்பது வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் ஈ-நம்-ஐ செயல்படுத்துவதற்கான முன்னணி நிறுவனமாகும். தொலைநோக்கு ஒருங்கிணைந்த சந்தைகள் முழுவதும் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களுக்கு இடையேயான தகவல் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதன் மூலமும் உண்மையான தேவை மற்றும் விநியோகத்தின் அடிப்படையில் உண்மையான நேர விலை கண்டுபிடிப்பை ஊக்குவிப்பதன் மூலமும் வேளாண் சந்தைப்படுத்தலில் ஒரே மாதிரியான தன்மையை ஊக்குவிப்பது. இலக்கு விவசாய பொருட்களின் பான் இந்தியா வர்த்தகத்தை வசதிப்படுத்த பொதுவான ஆன்லைன் சந்தை தளத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஏ.பி.எம்.சிகளை ஒருங்கிணைத்தல். உற்பத்தியின் தரத்தின் அடிப்படையில் வெளிப்படையான ஏல செயல்முறை மூலம் சிறந்த விலை கண்டுபிடிப்பை வழங்குதல் மற்றும் சரியான நேரத்தில் ஆன்லைன் கட்டணம் செலுத்துதல். அக்மார்க்நெட் விவசாய சந்தைப்படுத்தல் தகவல் வலையமைப்பு. மத்திய வேளாண்மை அமைச்சகத்தால் 2000ஆம் ஆண்டு விவசாய சந்தைப்படுத்தல் தகவல் வலையமைப்பு தொடங்கப்பட்டது. அமைச்சகத்தின் கீழுள்ள சந்தைப்படுத்தல் மற்றும் ஆய்வு இயக்குனரும் பயனுள்ள தகவல் பரிமாற்றத்திற்காக இந்தியாவில் உள்ள சுமார் 7000 விவசாய மொத்த விற்பனை சந்தைகளை மாநில விவசாய சந்தைப்படுத்தல் வியாபாரிகள் மற்றும் இயக்குனர்களுடன் இணைக்கிறது. தேசிய தகவலிய மையத்தால் செயல்படுத்தப்படும் இந்த மின் ஆளுமை போர்ட்டல் விவசாய சந்தைகளில் இருந்து விலைகள், பொருட்களின் வருகை தகவலை உருவாக்கி உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், வர்த்தகர்கள் மற்றும் கொள்கை வகுப்பவர்களுக்கு வெளிப்படையாகவும் விரைவாகவும் இணையம் வழியாக பரப்புகிறது. இ-சவுப்பல் ஐ.டி.சி நிறுவனத்தின் முயற்சியாக மாற்று சந்தைப்படுத்தல் வாய்ப்பு வானிலை, விவசாய நடைமுறைகள், உள்ளீட்டு விற்பனை போன்ற தகவல்களை வழங்குகிறது. இது கிராமத்தில் அமைந்துள்ள கணினி மற்றும் இணைய அணுகல் கொண்ட ஒரு மையம். இது பயிற்சி பெற்ற சஞ்சாக்களால் நிர்வகிக்கப்படுகிறது. டிஜிட்டல் விவசாய திட்டம். டிஜிட்டல் விவசாய திட்டம் 2021-25 செயற்கை நுண்ணறிவு, பிளாக்செயின், தொலைநிலை உணர்தல் மற்றும் ஜி.ஐ.எஸ் தொழில்நுட்பம், ட்ரோன்கள் மற்றும் ரோபோக்கள் பயன்பாடு போன்ற புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட திட்டங்களை ஆதரிக்கவும் துரிதப்படுத்தவும் முயல்கிறது. ஒருங்கிணைந்த விவசாய சேவை தளம் யு.எஃப்.எஸ்.பி. யு.எஃப்.எஸ்.பி என்பது அடிப்படை உள்கட்டமைப்பு, தரவு பயன்பாடுகள் மற்றும் கருவிகளின் கலவையாகும். இது நாடு முழுவதும் உள்ள விவசாய சூழலில் பல்வேறு பொது மற்றும் தனியார் ஐ.டி. அமைப்புகளின் தடையற்ற இயக்கத்தை வழங்கச் செய்கிறது. யு.எஃப்.எஸ்.பி பின்வரும் பங்கை வகிக்க உத்தேசப்பட்டுள்ளது. விவசாய சூழலில் மைய முகமையாக செயல்படுத்துதல், மின் பணம் செலுத்துதல் யு.பி.ஐ போல சேவை வழங்குனர்கள் மற்றும் விவசாய சேவைகளின் பதிவை வழங்குதல். சேவை வழங்குதல் செயல்முறையின் போது தேவைப்படும் பல்வேறு விதிகள் மற்றும் சரிபார்ப்புகளை அமல்படுத்துதல். அனைத்து பொருந்தக்கூடிய தரநிலைகள் ஏ.பி.ஐ.யில் மற்றும் வடிவமைப்புகளின் களஞ்சியமாக செயல்படுத்தல். விவசாயிக்கு முழுமையான சேவையை வழங்க இயலச் செய்ய பல்வேறு திட்டங்கள் மற்றும் சேவைகளுக்கிடையே தரவு பரிமாற்றத்துக்கான ஊடகமாக செயல்படுதல். அக்ரிஸ்டாக் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நல அமைச்சகம் அக்ரிஸ்டாக் விவசாயத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த தலையீடுகளின் தொகுப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு விவசாய உணவு மதிப்பு சங்கிலி முழு சேவைகளை வழங்க ஒரு ஒருங்கிணைந்த தளத்தை உருவாக்குகிறது.